ஹரி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ சௌந்தர்ய லஹரி அப்படின்னா என்னதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நிறைய ஸ்லோகங்கள்லாம் இப்போ நம்மளுக்கு நாராயணியம் சொல்கிறோம். நாராயணியம்னா குருவாயூரப்பனை பற்றி உள்ள ஸ்லோகம்னு அது நிறைய பேருக்கு தெரியும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறோம், விஷ்ணுவை பற்றி உள்ள ஸ்லோகம். லலிதா சஹஸ்ரநாமம்னா லலிதா தேவியை பற்றி உள்ள ஸ்லோகம். இது வரும் சௌந்தர்ய லஹரி சொல்லியிருக்கு. சௌந்தர்ய லஹரினா என்னவாக்கும், இது எந்த ஸ்லோகம், யாரை பற்றி சொல்கிறா, நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை இல்லையா. ஸோ இது என்னதுன்னு தெரியலை. ஸோ எந்த தெய்வத்தை பற்றி நம்ம இங்கே சொல்கிறோன்னா, இது ஜெகஜனனியான அம்பாளை பற்றி உள்ள வர்ணனை, தேவியை பற்றி உள்ள வர்ணனை. திரிபுர சுந்தரியாக இருக்கப்பட்டவளும் அவள் தான், ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியாக இருக்கப்பட்டவளும் அவளே தான். அப்புறம் காமாட்சி, மீனாட்சி, இப்படி பல விதத்தில் அம்பாளை நம்ம ஸ்துதிக்கிறோம் இல்லையா. அந்த எல்லா தேவிக்கும் சேர்ந்த ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் தான் இந்த சௌந்தரலஹரி சொல்லப்பட்டது. ஸோ திரிபுர சுந்தரியான ஜெகஜனனியான, ஜெகத்துக்கே ஜனனின்னு ஜெகத்துக்கே அம்மா, அவளால் தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே நடந்திருக்கு. எல்லாமே அவள் தான். அவளாக இருக்கப்பட்ட அந்த அவளோட அழகை, சௌந்தரியம்னா அழகு, லஹரினா என்னது, அலை. ஓகே. ஸோ ஒரு நதினா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டு வருது, அந்த எண்டாச்சுன்னா அது ஒரு சமுத்திரத்துக்கு போய் சேர்ந்து விடுறது. ஆனால் சமுத்திரங்கிறது ரொம்ப பெருசு இல்லையா. சமுத்திரத்தில் அலை இருக்குது. அந்த அலை எப்படின்னா நம்மளால் அதை கவுண்ட் பண்ண முடியாது. அந்த அலையை பார்த்தாலே மனசுக்கு ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்லோகம் தான் சௌந்தர்ய லஹரி. இது 100 ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் 4 வரி. அந்த மாதிரி 100 ஸ்லோகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கா. யார் பண்ணியிருக்கா இதை? பகவத் ஆதிசங்கராச்சாரியர். ஆதிசங்கராச்சாரியர் எழுதின ஒரு பொக்கிஷமான 100 ஸ்லோகம் கொண்ட ஒரு மந்திர ரூபந்தான் சௌந்தர்ய லஹரி. ஸோ ஆதிசங்கராச்சாரியர் 2 சதகங்கள், சதகம்னா 100, 2ன்னா 100 இருக்கிற ஸ்லோகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கா. ஒன்று பரமசிவனான பரமேஸ்வரன் மேலே எழுதினது சிவானந்த லஹரி, சிவனையே பற்றி எழுதியிருக்கிறது சிவானந்த லஹரி சொல்லி சௌந்தரலஹரி மாதிரியே 100 ஸ்லோகம். அதுலேயும் இன்னொன்று அம்பாள் மேலே, அம்பாளை பற்றி எழுதினது சௌந்தர்ய லஹரி. இது ரெண்டுமே 100 ஸ்லோகத்தில் உண்டான ஒரு மந்திரங்கள். ஸோ இது என்ன கொடுக்குறது நம்மளுக்கு? இந்த 100 ஸ்லோகத்தை படித்தா மனசுக்கு அப்படி ஆனந்தத்தை தரதான். எப்படித்தான் ஆனந்தம்னா, அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை, தேர் இஸ் நோ லிமிட். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுக்கு மனசு அப்படி ஆனந்தம் படுமா. அந்த மாதிரி அதான் லஹரி சொல்கிறா. இந்த சமுத்திரத்தில் அலை எப்படி அடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி மனசை அப்படியே கொள்ளை அடிக்குமா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம். அந்த மாதிரி ஆனந்தத்தை தரப்பட்ட இந்த லஹரியான ஒரு ஸ்லோகங்கள். ஸோ தேவியோட அழகை, சௌந்தரியம்னா அழகு, பியூட்டியை பற்றி சொல்கிறது. அந்த பியூட்டி எப்படின்னா வேவ்ஸ் மாதிரி வருதான். அந்த மாதிரி அழகை பற்றி சொல்கிறா. அதை ஃபுல்லாக அம்பாளை பற்றி, அம்பாளோட அழகை பற்றி வர்ணிக்கிறதா சௌந்தர்ய லஹரி. ஸோ ஜெகஜனனியான அந்த அம்பாளை, அவளோட அழகையும் வர்ணிக்கிறா. அவளோட பற்றி எல்லாமே இந்த சௌந்தர்யில அடங்கி வந்து விடுறது. யாராக்கும் தேவி, அவள் எப்படி இருக்கா, அவளோட ஸ்வரூபம் என்னது, அவளோட மகிமை என்னது, சகலதும் இதில் ஆதிசங்கராச்சாரியர் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கா. ஸோ ஆதிசங்கராச்சாரியர் யாரு? இவர் வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் பரமசிவனோட ஒரு அவதாரம் தான். கைலாசநாதனாக இருக்கப்பட்ட பரமசிவன் நம்மளுக்கு வேண்டி பூலோகத்தில், அதுவும் எங்கே, புண்ணியஸ்தலமான கேரளாவில், அங்கே இவர் பிறந்திருக்கா. கேரளாவில் காலடி சொல்லப்பட்ட இடத்துல பிறந்திருக்கா. ஆதிசங்கரன் பேர், சங்கரன் பேர். ஸோ ஜெகஜனனி மாதா பார்வதிக்கும் பரமசிவனோட ஸ்வரூபமான சிவஸ்வரூபமா, ஸோ தேவியோட ஸ்வரூபமும் உண்டு, சிவஸ்வரூபமாக இவர் ஆதிசங்கரராக பூமியில் பிறக்கிறாளாம். ஸோ எதுக்குன்னா, நாளைக்கு நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் இவரால் தான் முடியும். அதனால பகவானோட சங்கல்பம், அவர் அவதாரம் எடுத்து, தட்சிணாமூர்த்தியோட அவதாரம் தான் இது. ஸோ தட்சிணாமூர்த்தி பார்த்துருக்கோம், அவர் எப்போவுமே சவுத் ஃபேஸிங்கில் தான் உட்காருவர். மௌன குரு அவர், வாயால் ஒன்றும் பேச மாட்டா, வரும் மௌனத்தாலே பேசுகிறா. சனகாதிகளுக்கு ஒரு மௌனத்தாலே இந்த உபனிஷத் மாதிரி சகல வித்தியை அவர் கொடுத்துருக்காளாம். ஸோ அந்த மாதிரி மௌன குருவாக இந்த தட்சிணாமூர்த்தியோட ஒரு அவதாரம் தான் ஆதிசங்கரர். ஸோ ஜெகன்மாதா பிதாவோடு சேர்ந்த ஒரு அவதாரம், பூமியில் பிறந்தது தான் ஜெகத்குருவான ஆதிசங்கரர். ஸோ ஆதிசங்கர் நம்மளுக்கு நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் தந்திருக்கா. எக்கச்சக்கமான ஸ்லோகம் அவர் எழுதியிருக்கா. ஸோ தேவியே இந்த இதில் சௌந்தர்ய லஹரியில் என்ன சொல்லியிருக்கா, தேவியை எப்படி ஆராதிக்கிறது, எப்படி அவளை நமஸ்காரம் பண்ணுறது, அவளோட பராக்கிரமத்தை
பற்றி சொல்லியிருக்கா, அவளை எப்படி பிரார்த்திக்கிறது அப்படின்னு பலவிதமான ஒரு நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம், குண்டலினியை பற்றி, அப்புறம் ஸ்ரீவித்யா உபாசகத்தை பற்றி, இந்த மாதிரி நிறைய இதை தேவியை பற்றி எழுதியிருக்கா. ஸோ எல்லாத்துலையும் நிறைய ஸ்லோகங்கள் அவர் எழுதியிருக்கா சொன்னேனே, அதில் ரொம்ப உயர்ந்ததான ஒரு விசேஷமான ஒரு ஸ்லோகம் சொன்னால் அதான் சௌந்தர்ய லஹரி. ஏன்னா இது வந்து இந்த அம்பாளோட வாக்குனாலே வந்ததாம் இது, ப்ளஸ் அம்பாளை பற்றி சொன்னது. அதனால இதில் ஒரு சப்தங்களும், இதில் ஒரு வார்த்தைகளும் வந்து ரொம்ப விசேஷத்தை கொடுக்கப்பட்டது. இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணினா, இப்போ நீங்கள் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக உட்காந்துன்னு பாராயணம் பண்ணுறேன், இல்லை பக்தினா நிறைய பேருக்கு தெரியாது, உட்காந்தா நம்மளால் கண்ண முன்னா பக்தி வருமா, வராது இல்லையா. நம்ம எல்லாமே பக்தி இல்லாதக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பக்திங்கிறது வேறு லெவல். ஸோ பக்தியோடு பண்ணினாலும் பக்தி இல்லாதக்கு பண்ணினாலும், இதை வந்து நம்ம மீனிங்கை தெரிஞ்சு பண்ணினாலும், மீனிங் தெரியாதக்கு இதை ஜபிச்சாலும், இல்லை நம்ம மனசை, நம்ம சித்தத்தை கண்ட்ரோல், இப்போ பாருங்கள் நம்ம கண்ண மூடினா நம்ம மனசு ஓடுறது இல்லையா, ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் வைக்க முடியறதில்லை. எதனால? நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை. நம்மளாம் சாதாப்பட்ட மனுஷமாக, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த லெவல் ரீச் ஆகணும் இல்லையா. அதெல்லாம் அபியாசம் பண்ண தான் நம்மளுக்கு அந்த லெவலில் வருவோம். ஸோ நம்ம ஒரு ஜபத்தில் உட்காந்தோம், நம்மளால் ஜபிச்சு வாய் ஜபிச்சுன்னு இருக்கான மனசு எங்கேயோ ஓடின்னு இருக்கும். அப்படி படித்தா கூட பலன் உண்டா? நீங்கள் அர்த்தம் தெரியாதக்கு படித்தாலும் இதில் பலன் உண்டு. ஸோ அம்பாள் அப்படி கொடுத்துருக்கா. எப்படி நீங்கள் படித்தாலும் அம்பாள் உங்களுக்கு பூர்ண அனுகிரகத்தை, பலனை கொடுக்குறாளாம் இந்த ஸ்லோகத்தில். இந்த சப்தத்துக்கு மாத்திரமே ரொம்ப விசேஷம்னு சொல்கிறான். இதில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த சவுண்டுக்கே வந்து அனுகிரகம் கிடைச்சிடுவான் நம்மளுக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு விசேஷப்பட்ட ஸ்லோகம், மந்திரங்கள் இதெல்லாம். ஸோ சௌந்தர்ய நம்மளுக்கு எல்லா அனுகிரகத்தையும் அம்பாள் நம்மளுக்கு கொடுக்குறா இதை ஜபிக்கிறதுனால. ஸோ இதில் யாரை தியானிக்கிறோம்னா, லலிதா பரா பட்டாரிகா சொல்லி அம்பாளுக்கு சொல்கிறா. பட்டாரிக்கானா என்னது? பூஜிக்க தகுந்தவள். அவளுக்கு வந்து அர்ஹதை இருக்குது. எல்லாரையும் பூஜிக்க மாட்டோம் இல்லையா, யார் யாருக்கு அந்தந்த இது இருக்குது அவள் தான் நம்ம பூஜிக்கிறோம். ஸோ இங்கே லலிதா பரா பட்டாரிக்கான்னு அம்பாளுக்கு பேர். ஸோ இவள் தான் ராஜேஸ்வரியாகவும் இருக்கா, ராஜேஸ்வரி. நம்ம காமேஸ்வரி பூஜிக்கிறோம், புவனேஸ்வரி சொல்கிறோம், காமாட்சி சொல்கிறோம், விஷாலாட்சி சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ஒரே தேவி தான். அவள் பலவிதமான ஒரு ரூபத்தை எடுக்கிறான் பக்தன், பல பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு, பலருக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி விதவிதமான ரூபங்களை எடுத்து எல்லாம் ஒரே தேவி தான். ஸோ அந்த தேவிக்கு தான் லலிதா பரா பட்டாரிகான்னு பேர். பூஜிக்க தகுந்தவள் சொல்லி, அர்ஹதை உள்ளவள் அவள். பக்தருக்கெல்லாம் இந்த பட்டாரிகா சொன்னால் பக்தர்கள் சொல்லி. ஸோ இதுவரை பட்டாரிகா சொல்லப்பட்ட பக்தர் 3 பக்தர் ரொம்ப விசேஷமானவாளாம். 3 பேருக்கு வந்து இந்த பட்டாரிகா இந்த பட்டத்தை கொடுத்துருக்கா. யாராக்கவா 3 பேர்னா, ஒன்று வந்து சாக்ஷாத் பகவான் பரமேஸ்வரன், சிவனாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் தான் தேவியோடு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கிட்டக்கு உள்ள பக்தன். தேவியை பற்றி தெரிஞ்ச பக்தன் யாருன்னா ஃபஸ்ட்டு ஸ்தானம் வந்து பரமசிவனுக்கான். தேவியை பற்றி அப்படி புரிஞ்சுட்டு இருக்காராம். ஸோ தெய்வ வடிவமாக இருக்கப்பட்டவர் சிவன். அவருக்கு வந்து பரமசிவ பட்டாரிக்கான்னு ஒரு பதவி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து துர்வாசமுனி கேட்டிருப்பேன் இல்லையா, துர்வாசமுனி. அவருக்கு வந்து குரோத பட்டாரிக்கான்னு அவருக்கு பேர், 2ஆம் தவறவர். ஓகே, அவர் முனி ஸ்தானத்தில் உள்ள ஒரு பக்தன். மனுஷஸ்தானத்தில் ஒருத்தன் வேணுமே, மனுஷஸ்தானத்தில் உள்ளவர் தான் காளிதாசர். காளிதாசன் ஸ்ருங்கார பட்டாரிக்கான்னு பேர். ஸோ மனித வடிவத்தில் இருக்கப்பட்டவர் காளிதாசர். ஸோ பரமசிவனுக்கு பரமசிவ பட்டாரிக்கான்னு பேர், தெய்வ வடிவமாக இருக்கா. துர்வாசர் வந்து முனி வடிவமாக இருக்கப்பட்ட குரோத பட்டாரிக்கான்னு அவருக்கு பேர். மனித வடிவமாக காளிதாசருக்கு வந்து ஸ்ருங்கார பட்டாரிக்கான்னு பேர். இவன் 3 பேரும் தேவி கிட்டக்கு அப்படி நெருக்கமாக உள்ளவா. தேவியை பற்றி சகலதுமே இவாளுக்கு தெரியும். ஸோ பரமசிவன் தான் இந்த சௌந்தர்ய லஹரியை நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அது மாதிரி துர்வாச முனி வந்து ஆர்யா துஷதி சொல்லி, ஆர்யானா அம்மா, துஷதினா 200 ஸ்லோகம் கொண்ட ஆர்யா துஷதி அவர் ரசிச்சிருக்கா. அதே மாதிரி காளிதாசர் வந்து ஷாமளா தண்டகம், இது அவரோட ஒரு ஃபேமஸான ஒரு கிருதி. இந்த மாதிரி 3 பேரோடும் ஒரு இந்த மந்திரம் ரொம்ப முக்கியத்துவத்தை எடுத்துட்டு இருக்கு. ஸோ அம்பாளை பற்றி எழுதின ஸ்லோகத்துக்கெல்லாம் சிகரமாக இருக்கிறது. சிகரம்னா என்னது? இந்த மலையோட உச்சி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உச்சியில் இருக்கப்பட்டதான் இந்த சௌந்தர்ய லஹரி. சரி, ஆதிசங்கரர் நிறைய ஸ்லோகங்களை பண்ணியிருக்கா. அதில் சிகரமாக இருக்கப்பட்டது இந்த சௌந்தர்ய லஹரி சொல்லப்பட்டது. ஸோ எல்லா விதத்திலும் உயர்ந்தமான மந்திரமாம் இது சௌந்தர்ய லஹரி. இதுக்கு மேலே வேற ஒன்றுமே கிடையாது, இதுதான் உயர்ந்தது சொல்கிறான்.
ஸோ நார்மலி ஸ்லோகங்கள் எல்லாம் சந்தஸ் சொல்லி சொல்கிறோம், மீட்டர் இல்லையா. இப்போ நாராயணியம் பார்த்தா ஒரு மீட்டரில் சொல்கிறோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் அனுஷ்டுப் சந்தகா இப்படி சொல்லி காயத்ரி சந்தகா இப்படி சந்தஸோடு பேர். சந்தஸ்னா மீட்டர், சம்ஸ்கிருத சந்தஸ் சொல்லுவோம். அதுக்கு அந்தந்த மீட்டருக்குள்ளே சிலது 4 சிலபலில் முடியறது, சிலது 8 எண்ணம் இருக்கும், 8 அக்ஷரத்தோடு 16 அக்ஷரம் 15 அக்ஷரம் இப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு மீட்டர்னு பேர். ஸோ இது எல்லாத்துக்குமே சிகரமாக இருக்குது சொன்னேனே, உயரமாக எல்லாத்துக்குமே உயர்ந்த மந்திரமானதுனால இந்த ஸ்லோகத்தை சிகரிணி அந்த மீட்டரில் பண்ணியிருக்கா. சிகரிணி மீட்டர் சொல்லி இதுக்கு பேர். இந்த சந்தஸோட பேர் சிகரிணி. சிகரிணி சொல்லிட்டுன்னா 17 அக்ஷரம் இருக்கிற மந்திரம். ஸோ 17 அக்ஷரத்தில் இது எப்படி பிரித்து படிப்பானா, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும் அப்படி ஃபர்ஸ்ட் லைன். இதில் 17 அக்ஷரங்கள் இருக்கு. ஸோ 17 அக்ஷரத்தில் ஃபர்ஸ்ட் 6 லெட்டர்ஸ் சிவசக்தியா யுக்தோ. யுக்தோ லெட்டா அங்கே பிரிக்கிறத யுக்தஹா அப்படி படிக்கலாம். ஸோ சிவசக்தியா யுக்தஹா இந்த இடத்துல 6 லெட்டர் வருது. அதுக்கப்புறம் பாக்கி 11 லெட்டர் யதி பவதி சக்த பிரபவித்தும். அப்போ இங்கே எப்படி பிரிப்போம்னா சிவசக்தியா யுக்தஹா அங்கே பாஸ் கொடுத்து யதி பவதி சக்த பிரபவித்தும். இதுக்கு தான் சிகரிணி பேர், இந்த சந்தஸ்க்கு பேர். ஸோ சிவசக்தியா யுக்தஹா யதி பவதி சக்த பிரபவித்தும் இந்த மட்டில் இதை படிப்போம். அதனால இதை படிக்கிறத 6, அதுக்கப்புறம் ஒரு பாஸ் கொடுத்து அடுத்த 11 லெட்டர்ஸை படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 லெட்டர்ஸ் படிச்சு விட்டு ஒரு பாஸ் கொடுத்து பின்ன பாக்கி 11 லெட்டர் படிக்கணும். அப்படி 6 + 11 17. ஸோ 17 அக்ஷரம் கொண்ட ஒரு லைனுக்கு தான் சிகரிணி பேர். ஸோ இதில் டோட்டலாக 100 ஸ்லோகங்கள் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்லோகம் 4 லைன் 100 ஸ்லோகம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்துலேருந்து 41 ஸ்லோகம். ஓகே, ஸ்லோகா நம்பர் 41 வர அதுக்கு என்ன சொல்லுவாள், ஆனந்தலஹரின்னு பேர் ஃபஸ்ட்டு 41 ஸ்லோகாவுக்கு. அப்புறம் 42லேருந்து 100, ஸோ 59 ஸ்லோகாஸ் அதுக்கு சௌந்தர்ய லஹரி. இந்த மொத்தமாக 1லேருந்து 100 ஸ்லோகத்துக்கு தான் சௌந்தர்ய லஹரின்னு பேர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 41 ஸ்லோகம் ஆனந்த லஹரி ஸ்லோகத்தில் என்னத்தை சொல்லியிருக்கான்னா ஸ்ரீவித்யா உபாசனையை பற்றி சொல்லியிருக்கா. ஓகே, ஸ்ரீவித்யா உபாசனை, அம்பாளை எப்படி ஆராதிக்கலாம் அதனோட ரகசியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. இந்த ஸ்ரீவித்யா உபாசனை செய்கிறவாளுக்கு வேண்டப்பட்ட இந்த 41 ஸ்லோகத்தில் எப்படியெல்லாம் அதை நம்ம படிக்கலாம், எப்படி பூஜைக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், அதனோட ரகசியங்கள் எல்லாம் என்னவாக்கும், அந்த மாதிரி அந்த விதத்தோடு எல்லாமே 41 ஸ்லோகத்தில் இருக்குது. ஸோ மந்திரத்தோட சூக்ஷ்மங்கள், குண்டலினி யோகா, தத்துவங்கள், ஸ்ரீசக்கரத்தை பற்றி உள்ள எல்லா ரகசியங்களும் 1லேருந்து 41 ஸ்லோகம் வரை சொல்லியிருக்கா. 42க்கு அப்புறம் அம்பாளுடைய வர்ணனை, அம்பாளை பற்றி சொல்லியிருக்கா. தேவியோடு ஸ்தூல சரீரத்தோட வர்ணனை. ஸோ கேசாதி பாதம், தேவியோட தலையிலேருந்து கிரீடத்துலேருந்து பிடிச்சு அங்கே வர்ணனை, ஃபுல் உடம்பை வர்ணித்து அவளோட பாதம் வர, கொலுசு மெட்டி வர கடைசி வரை சொல்கிறா. இந்த 42 to 100 இந்த ஸ்லோகம் 1 to 41 ஆனந்த லஹரியும் 42 to 100 அந்த 59 ஸ்லோகம் சௌந்தர்ய லஹரியுமா பிரிஞ்சிருக்கு. எதனால இப்படி 2 விதமாக இதை சொல்கிறா இல்லையா? இது சௌந்தர்ய லஹரினா ஃபுல்லாக 1 to 100 சௌந்தர்ய லஹரியாக இருக்கணும். ஆனால் இதில் ஒரு 41 ஸ்லோகம் வரை ஆனந்த லஹரின்னு எதுக்கு சொல்கிறான்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்காம். என்ன கதை இதில் சொல்கிறான்னா, ஒருக்கா ஆதிசங்கர் என்ன பண்ணுறாலாம், பரமசிவனையும் பார்வதியும் லோகமாதாவான பராசக்தியை பார்க்கலான்னு சொல்லி அவருக்கு மனசில் ரொம்ப ஆசை. அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கைலாசத்துக்கு போகிறா. ஸோ கைலாசத்துக்கு போகிறா, அங்கே போய் அம்பாளையும் சதாசிவனையும் நல்லா தரிசனம் பண்ணுறா. தரிசனம் பண்ணி அவரை தொழுது நமஸ்காரம் பண்ணி அவரோட அனுகிரகத்தை எல்லாம் வாங்கிக்கிறான். அனுகிரகத்தெல்லாம் வாங்கிட்டு சரி அங்கேருந்து கிளம்புறத அவர் ஜஸ்ட்டு திரும்பி வரத்த சிவன் கூப்பிட்றாளாம், சதாசிவன் கூப்பிட்றா, ஏ சங்கரா நில்லு சொல்லி சொல்கிறா. அப்போ பகவான் கூப்பிட்றாளே சொல்லி இவர் நிற்கிறாங்க. ஸோ பரமசிவன் என்ன பண்ணுறா, அவர் கையில் ஒரு ஓலை சூடி, ஓகே ஓலை சூடி சொல்கிறோம் இல்லை, ஓலை, அதை கொடுக்குறா. ஒரு கட்டு அதையும் கொடுக்குறா. 5 ஸ்பட்டிகலிங்கத்தை அவளுக்கு கொடுக்குறாளாம். ஸோ இதை நீ எடுத்துக்கோ சங்கரா சொல்லி அதை கொடுக்குறா. ஸோ அந்த ஓலையும் லிங்கத்தையும் வாங்கிக்கிறா. அதை ரொம்ப பக்தியோடு வாங்கிட்டு கண்ணில் ஒத்திண்டு அவர் அதை எடுத்துட்டு வரா. அப்போ என்னது வர சமயத்தில் அதை சொல்கிறேன்னா
ஸோ இந்த 5 லிங்கம் என்னவாக்குன்னா அந்த 5 ஸ்படிக லிங்கத்தை கொடுக்குறா சொன்னேனே, அந்த ஓலையும் லிங்கத்தையும் வாங்கிக்கிறா. இந்த ஓலை வந்து அம்பாளை உபாசனை செய்யப்பட்ட 100 ஸ்லோகங்கள் கொண்ட சௌந்தர்ய லஹரி தான் அவர் கையில் கொடுத்துருக்கா. ஸோ அதையெல்லாம் வாங்கிட்டு பக்தியோட வழியில் வரா. வருத்தம் என்ன ஆகுது, ஸோ அந்த 5 ஸ்படிக லிங்கத்தையும் இவர் எடுத்துன்னு வரா. அந்த 5 ஸ்படிக லிங்கம் எதெல்லாம் ஆக்கும்னா யோகலிங்கம், முக்திலிங்கம், வரலிங்கம், போகலிங்கம், மோக்ஷலிங்கம், இப்படி 5 லிங்கம். ஸோ யோகலிங்கம் சொல்லப்பட்டது காஞ்சிபுரத்தில், நம்ம தமிழ்நாடு காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. அதான் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பார்க்குறேன் இல்லையா, சந்திரமௌலீஸ்வரராக இருக்கப்பட்டதான் யோகலிங்கம். அடுத்தது முக்திலிங்கம் சொல்லப்பட்டது உத்தராகண்ட் சொல்லப்பட்ட இடத்துல கேதார்நாத்தில் இருக்கப்பட்ட லிங்கம் தான் முக்திலிங்கம். வரலிங்கம் சொல்லப்பட்டது நேபாளில் இருக்குது, அது நீலகண்ட க்ஷேத்திரம் சொல்லி நேபாளில், அங்கே இந்த வரலிங்கம் இருக்குது. போகலிங்கம் சொல்லப்பட்டது ஸ்ருங்கேரியில், நம்ம ஸ்ருங்கேரி ஆச்சாரர் பூஜை பண்ணுறா பாருங்க, அங்கே உள்ளது போகலிங்கம். அதுபோல் மோக்ஷலிங்கம் சொல்லப்பட்டது சிதம்பரத்தில் நடராஜஸ்வரூபமாக இருக்கப்பட்டது மோக்ஷலிங்கம். இந்த மாதிரி 5 லிங்கத்தை அவர் அந்த ஸ்படிக லிங்கத்தை 5 எந்த இடத்துல அதை வச்சா நல்லது, அந்த விசேஷமான இடம் எது பார்த்து அந்த 5 இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காளாம். ஸோ இப்படி 5 லிங்கத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணுறா. இந்த ஓலைச்சூடியை கையில் வச்சுட்டு அவர் வர அங்கேருந்து கைலாசத்துலேருந்து வாசலில் வரத்து அங்கே யார் எப்போவுமே இருப்பா, நந்தீஸ்வரர் இல்லையா, சிவன் கூடயே இருக்கப்பட்டவர். ஸோ நந்தி அங்கே உட்காந்துருக்கா. நந்தி பார்க்குறா, இவர் கையில் இந்த ஓலை கிடச்சிருக்கு, ஓலைச்சூடி இவர் எடுத்துகிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாளாம், இது ரொம்ப மந்திரசாஸ்திரம் கொண்ட ஒரு பெரிய பொக்கிஷன் சொன்னேனே, இது வந்து அത്ര விசேஷமான ஒரு ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகம் நம்ம கைலாசத்தை விட்டு பூலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு அந்த தாபத்தால் என்ன பண்ணுறாளாம் நந்தி, இவர் கொண்டு போகிற அந்த ஓலை சூடி இவர் கையிலேருந்து பிடிச்சு இழுக்கிறாளாம். அப்போ இவர் என்ன பண்ணுறா, இவர் கையில் வச்சுட்டு இருக்காளே, இவர் ஒரு சைடு ஆதிசங்கரனும் இழுக்கிறாதே, ஒரு சைடு நந்தி இழுக்கிறா, ஒரு சைட்லேருந்து ஆதிசங்கர் இருக்கிறா. 2 பேரும் இழுக்கிறது என்ன ஆகிடுறது, அது 2ஆக பிரிஞ்சு விடுறது, 2 சைடு கட் ஆகிட்டு ஒரு பாதி இவர் கையில் ஆதிசங்கரர் கையிலையும் இன்னொரு பாதி நந்தி கையில் போயிடுறது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 to 41 ஸ்லோகா சொன்னோமே, அந்த பாதி வந்து ஆதிசங்கரர் கையில் ஆயிடுறது. 40 to 100 அந்த 59 ஸ்லோகா கொண்ட அந்த கட்டு வந்து நந்தி கையில் போயிடுறது. ஸோ இவர் ரொம்ப வருத்தப்படுற ஆதிசங்கரர். ஸோ நம்மளுக்கு வந்து இத்தனை அனுகிரகத்தோட பரமசிவன் நம்ம கையில் கொடுத்தாலே அதை நம்மளால் வச்சுக்க தெரியலையே, அது போயிடுத்தேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாளாம். வருத்தப்பட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு தேவியை தியானிக்கிறா, அம்பாளை தியானிக்கிறா, மனசில் ரொம்ப பிரார்த்திக்கிறா, நீ கைவிட்டு போயிடுத்தே தேவி, நான் என்ன பண்ணுவேன், தப்பாக எடுத்தேன் என்கிட்டேருந்து அப்படின்னு ரொம்ப மனசுருகி தேவியை பிரார்த்திக்கிறாளாம். ஸோ உடனே தேவி பிரத்யட்சமாயி, சங்கரா நீ எதுக்கு இப்படி கவலைப்படுறாய், நீ கவலையே படாதே, இதெல்லாம் ஒரு சங்கல்பம் இல்லையா, இது வந்து இத்தனைதான் பூமிக்கு போனோம்னு சங்கல்பம் ஆல்ரெடி இருக்குது, அதனால நீ கவலைப்படாதே. இப்போ உங்கள்கிட்ட 1லேருந்து 41 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, பாக்கி 42லேருந்து 100 ஸ்லோகம் நீ எழுதலாம், நீயே அதை பூர்த்தி பண்ணலாம் சொல்லி தேவி அனுகிரகம் பண்ணுறாளாம். ஸோ அப்படி சரி சொல்லி இவர் என்ன பண்ணுறா, ஆதிசங்கரர் அந்த 1 to 41 கூட வச்சுட்டு 42வது ஸ்லோகத்துலேருந்து இவர் எழுதுறா. ஏன்னா இவர் ஆல்ரெடி தேவியை நிறைய டைம் பார்த்ததுனால தேவியை பற்றி இவருக்கு நன்னா தெரியும். ஏன்னா இவரும் வந்து பெரிய பக்த தேவி உபாசகர் இல்லையா, அதனால இவர் அதுமெல்லாம் சாட்சாத் பரமசிவனோட சொரூபம் தான், அதனால தேவியை பற்றி இவருக்கு நன்னா தெரியும். அதனால இவர் என்ன பண்ணுறாளாம், தேவியோட அழகு எப்படி, என்ன அழகு, அவள் என்ன பியூட்டின்னு அவருக்கு தெரியும். அதனால தேவியை நார்மலி ஃபீமேல் காடஸ் எல்லாம் வந்து தலையிலேருந்து கால் வரை வர்ணிப்பா. ஸோ அந்த மாதிரி கீழத்துலேருந்து பிடிச்சு தேவியோட பாத கொலுசு வரை இவர் அப்படியே அந்த பாக்கி 59 ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். ஸோ அவனோட சொரூபத்தை வர்ணிக்கிறார், அழகு என்னன்னு எழுதுறா. அதில் இந்த மாதிரி பலவிதமான தேவி ஸ்வரூபத்தை எல்லாம் கம்ப்ளீட்டாக அவர் அந்த 59 ஸ்லோகத்தில் எழுதி முடிக்கிறார். ஸோ அதுதான் சௌந்தர்ய லஹரி, நான் சௌந்தரியத்தை பற்றி எழுதியிருக்கிறது. பாக்கி இந்த 41 ஸ்லோகம் வந்து அது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ரீவித்யா உபாசகம் அதை பற்றி உள்ளது. ஸோ அதனால் இங்கே நம்ம வந்து நார்மலாக தேவியை பூஜிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான 2 வழி சொல்லியிருக்கா. 2 விதமான பூஜை பண்ணலாம். ஒன்று நம்மளெல்லாம் நம்மளை மாதிரி இருக்கிறவா, இப்போ இங்கே எத்தனை பேர், நிறைய பேர் தேவி உபாசகர் இருப்பேன் இல்லையா, அந்த தேவி இதை வாங்கிட்டு இருப்பேன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று வந்து நம்மளை மாதிரி சாதாரணமாக உள்ளவா, ஜஸ்ட் ஒரு ஆற்றுல ஃபோட்டோவோ இல்லை ஒரு குட்டி விக்கிரகத்தை வச்சு டெய்லி அதுக்கு ஒரு சின்னதாக அபிஷேகம் அர்ச்சனை பூ போடுறது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகமோ இல்லை ஏதோ ஒரு மந்திரமோ இல்லாட்டா ஒரு பஜனையோ பாட்டோ ஏதோ பாடி நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஒரு காத்தால விளக்கேற்றி பண்ணுறோம்.
அது மாதிரி சாயங்காலம் விளக்கேற்றி பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சுலபமான வழி. இன்னொரு வழி என்னது? ஸ்ரீவித்யா உபாசனை எடுக்கிறது. ஓகே, ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்தவாளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, இது நம்ம சொன்னது ஈஸி வழி. ரெண்டாமத்த வழி கொஞ்சம் கஷ்டமான வழி. கஷ்டம்னா என்னதுன்னா கொஞ்சம் அதில் நியம நிஷ்டையெல்லாம் பாலிக்கணும். ஒரு குரு மூலமாக தான் மந்திரத்தை எடுத்துக்கலாம். ஸ்ரீவித்யா உபாசகம் எடுக்கிறதுனா ஒரு குரு வேணும். ஸோ குரு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பா, அதை எப்படியெல்லாம் பண்ணணும்னு அதில் கரெக்டாக கைடு பண்ணுவான். அதெல்லாம் பண்ணி அவள் முன்னால் பண்ணி காட்டணும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா அவள் பார்த்து அவர் எஸ் சொன்னால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஒன்ஸ் அதெல்லாம் தொடங்கியாச்சுன்னா அந்த நியம நிஷ்டையோட பக்தி ஸ்ரத்தையோட பண்ணணும். இல்லை இன்னைக்கு எனக்கு வேண்டாம், நீ கொஞ்சம் போர் அடிக்கிறது, நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாதாம். அதில் ஸ்ரீசக்கர பூஜையெல்லாம் எடுத்துட்டாச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதனால அது கொஞ்சம் கஷ்டமான வழி. ஏன்னா நம்மளால இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணலான்னு விட முடியாது பார்த்தீங்களா. இப்போ இது நம்மள எங்கேயோ ஒரு நேரம் வழியில் போகிறோம், ஜஸ்ட் வழக்கேற்றி ஒரு நைவேத்தியம் காட்டிட்டு ஓடிவிடுவோம், பாக்கி ஜபிக்க முடியாட்டாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு அப்படி இருக்குது. அதனால இந்த ஸ்ரீவித்யா உபாசகம் எடுக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம நியம நிஷ்டையோட ஒரு குரு மூலமாக படித்து குருவுக்கு அதை காட்டி நம்ம பண்ணது சரியா தப்பா ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா அதெல்லாம் பண்ணிட்டு அது வழியாகத்தானே பண்ணணும். தவிர நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ யூடியூப்பில் வருது அதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடாதாம். அதெல்லாம் பெரிய பெரிய குரு வந்து நம்மளுக்கு அதை உபதேசித்து கொடுக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக உள்ள வழி நம்ம பண்ணினாலும் இந்த மாதிரி இந்த ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துகிட்டு பண்ணினாலும் நம்மளுக்கு பலனெல்லாம் அம்பாள் ஒரே மாதிரி தான் கொடுப்பேன். ஆனால் நம்ம இது பண்ணுறவா அதை தூஷன்னு சொல்கிறதும், அந்த பூஜை பண்ணுறவா இவாளை பார்த்து தூஷன்னு சொல்கிறதும் பண்ணக்கூடாது. அது நல்லதல்ல இல்லையா. எல்லாருமே ஒரு தேவியை தான் நம்ம பூஜிக்கிறோம், ஒரு தேவியை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். அதனால இவா பண்ணுறது சரியில்லை, நாங்கள் தான் ஈஸியாக நல்லா பண்ணுறோம் அப்படி நம்ம சொல்கிறதும் தப்பு இல்லை. ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணாதவாளே நம்ம டீஸ் பண்ணக்கூடாதான். ஸோ அந்த மாதிரி பண்ணினா பலனே இல்லை நம்மளுக்கு. ஸோ எல்லாரும் அவாவா சக்தி அனுசரித்து அந்த தேவியை பூஜிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே சொல்லியிருக்கா. ஸோ இதில் வந்து இந்த நியம நிஷ்டையோடு அதை பண்ணணும். ஸோ 1 to 41 ஸ்ரீவித்யா உபாசனையை பற்றி சொல்லியிருக்கு, குண்டலினி யோகாவை பற்றி சொல்லியிருக்கு அதில். அதே மாதிரி 42 to 100 வந்து சௌந்தர்யலஹரி, இது வந்து சுலப மார்க்கத்தை சொல்லியிருக்கு. நம்ம நித்திய பூஜை எல்லாம் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த இதில் சௌந்தர்யில 11th ஸ்லோகா ஒன்று இருக்குது. இதில் இந்த 11th ஸ்லோகாவில் வந்து ஸ்ரீசக்கரத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஓகே, 11th ஸ்லோகம். ஏன்னா இது 1 to 41 ஸ்லோகா இல்லையா. அந்த 11th இது வந்து எப்படி ஸ்ரீசக்கரம் எப்படி இருக்குது அதோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக சொல்லியிருக்கு. அது வந்து சதுர்பிः ஸ்ரீகண்டைः சிவயோதிபிः பஞ்சபிரபி பிரபின்னாபிः शम्भोः नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्रत्रिवलय त्रिरेखाभिः सार्धं तव चरणकोणाः परिणताः. இப்படி சொல்லி அந்த ஸ்ரீசக்கரம் எப்படி இருக்குது, அதில் எத்தனை லைன்ஸு, எத்தனை ட்ரையாங்கிள், அது எப்படி இருக்குன்னு, அதில் எப்படி அம்பாள் பிந்து ரூபத்தில் இருக்கா சொல்லி ஸ்ரீசக்கர வர்ணனை இந்த 11th ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. அதே மாதிரி சமயாச்சாரம் சொல்லப்பட்ட மானசீக பூஜை இல்லையா, மனசாலையும் பூஜை பண்ணலாம் இல்லையா. நம்ம வாயால் சொல்லாட்டாலும் மனசால பூஜை பண்ணலாம். ஸோ அந்த மனசால பூஜை பண்ண மானசீக பூஜையாக உள்ளது 27th ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. மென்டல் வர்ஷிப் அது. ஓகே, ஜபோஜல்ப ஷில்பம் சொல்லி அந்த ஸ்லோகம் வருது. அந்த மாதிரி மனசால தேவியை எப்படி ஆராதிக்கிறது சொல்லி 27th ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. அதே மாதிரி 32th ஸ்லோகம் வந்து பஞ்சதசாட்சரியை பற்றி சொல்லியிருக்கா. ஓகே, 15 சிலபல் உள்ள பஞ்சதசாட்சரி ஸ்லோகம். சிவசக்தி காம க்ஷிதிரதரவி ஷீதகிரணா சொல்லி அந்த ஸ்லோகம் வரும். அதே 32th ஸ்லோகம். பின்ன 33th ஸ்லோகம் வந்து சௌபாகிய பஞ்சதசி சொல்லி பேர். அந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மிம் திருதயமிதமாதவ் தவ மனோஹோ சொல்லிட்டு 33வது சௌபாகிய பஞ்சதசி சொல்லப்பட்ட ஸ்லோகம். அதுக்கப்புறம் 34லேருந்து 41 வரை 41 ஸ்லோகா வரை ஆதார சக்கரத்தில் அம்பிகை எப்படி ஆராதிக்கிறது, தேவியை சக்கரம். ஓகே, அந்த சக்கரத்தில் எப்படி ஆராதனை பண்ணுறது, அப்படி தேவியோடு அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கா. பாக்கி இந்த 42லேருந்து 100 59 டோட்டல் 59 அந்த ஸ்லோகாஸில் வந்து தேவியோட அழகை பற்றின்னு சொல்கிறா. தேவியை எப்படி நம்ம தலையிலேருந்து கிரீடத்திலேருந்து கொலுசு வரை சொன்னேனே,
பாதாரவிந்தம் வரை அம்பாளை எப்படி ஸ்துதிச்சிருக்காது சங்கராச்சாரிய சொல்லி அந்த 59 ஸ்லோகத்தில் வந்து விடுறது. ஸோ அந்த ஸ்லோகம் எல்லாம் படித்தா கடைசியில் அவர் என்ன பண்ணுறா, லாஸ்ட் ஸ்லோகத்தில் வந்து சூரியன், ஓகே, சூரியனாலே அது பிரகாசம் இல்லையா, சூரியனுக்கே அக்னியால தீபத்தை காட்டுறாளாம், கற்பூர தீபம் சூரியனுக்கு காட்டுற மாதிரி இங்கே அம்பாள் கொடுத்திருக்கிற நம்மளுக்கு இந்த அழகான ஸ்லோகத்தாலேயே அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறாளாம் சங்கராச்சாரியர். அந்த மாதிரி 100 ஸ்லோகத்தை நம்மளுக்கு ரொம்ப அழகாக இதில் சௌந்தர்யலஹரியில் சொல்லி தந்திருக்கா. ஸோ இந்த சௌந்தர்யலஹரி நம்ம நித்திய பாராயணம் பண்ணணும், நித்தியம் பண்ணலாம். இது ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு 10 ஸ்லோகம் தான் பண்ண முடியும்னா 10 ஸ்லோகாஸ் டெய்லி பண்ணுங்கோ. இல்லை 2 தான் படிக்க டைம் இருக்குன்னா 2 படிக்கலாம். ஆனால் ஒன்றுமே விடாதைக்கு படிக்கிறதா நல்லது. இதை படித்தா சொன்னேனே நம்மளை வந்து எந்த இதையும் அம்பாள்கிட்ட கேட்கக்கூடாது, அதை கொடு இதை கொடு சொல்லி. நம்மளுக்கு வந்து பக்தியை கொடு தான் கேட்கலாம், பக்தி வேணும், அதுக்குள்ள ஆரோக்கியம் கொடுத்ததுன்னா நம்மளால எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். அம்பாள் எல்லாம் நம்மளுக்கு அந்தந்த டைமுக்கு அனுகிரகத்தை கொடுத்து விடுவாள். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.